ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, சிவபாபா நம்மளோட தந்தை அவரோட வீட்டுக்கு பரந்தாமத்துக்கு எந்த குழந்தைய கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு அப்பா வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்போது அப்பா வந்து பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து சில்லறத்தனமான வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து பண்ண போகிறது அப்பா வந்து பெரிய பிஸ்னஸ், ஹோல்சேல் பிஸ்னஸ் வந்து அப்பா பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு அப்பா கேட்குறாங்க. அப்பா கேட்குறாங்க, குழந்தைங்களே, யாரை தெரியுமா என்னோடய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன்? அப்பா சொல்கிறாங்க, எந்த குழந்தை ரொம்ப நல்ல குழந்தையாக இருக்கோ அந்த குழந்தை. அது என்ன நல்ல குழந்தை? அப்பாவோட வழிபடி நடக்கிற குழந்தை. அப்பா என்ன சொல்லியிருக்காரோ அதை படி தான் மட்டும்தான் நடப்பாங்க அந்த குழந்தைகள். ப்ளஸ் அப்பாவை மட்டும் நினைவு பண்ணுறவங்க. இப்போ யோகா பண்ணணும்னு உக்காடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து அப்பாவை மட்டும்தான் நினைவு பண்ணணும். வேறு யாரையும் நினைவு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்புறம் எப்படி கூட்டிகிட்டு போகிறது? அதுக்கு தான் அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, இப்போ நினைவில் உட்காரும் போது சாந்தி தாமம், உங்களோட வீடு மற்றும் சுகதாமம், சத்யுகம், அதாவது சொர்க்கம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சத்யுகம், அதை மட்டும்தான் நீங்கள் நினைவு பண்ணணும் உட்கார்ந்தா. வேறு எந்த ஒரு தேகதாரிகள் இல்லை வேறு எந்த ஆத்மாக்கள், வேறு ஏதாவது விஷயங்கள், இதோட நினைவெல்லாம் வரவே கூடாது. அப்பா வந்து இங்கே சாதாரண பிஸ்னஸ்லாம் பண்ண வரல. அப்போது ஹோல்சேல் பிஸ்னஸ்னால் கவனம் வந்து இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக பண்ண முடியும். அது எந்த விஷயத்தில் கவனம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா, முதல்ல ஆத்மா மேலே, தன் மேலே வந்து கவனம் இருக்கணும். அப்புறம் அப்பாவோட நினைவில் மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த பக்கமும் உங்களோட நினைவு போச்சு அப்படின்னா அப்போது அப்பா வந்து சொல்கிறாங்க, குழந்தைகளை, இப்போவே நீங்கள் வந்து தூய்மை ஆகணும். ஆத்மா வந்து சுத்தமாகணும்னா அப்பாவை நல்லா நினைவு பண்ணணும். அப்போ தான் அந்த வீட்டுக்கும் நீங்கள் போக முடியும். அவங்கள தான் நான் வந்து உண்மையிலே கூட்டிகிட்டு போவேன். அப்பாவோட வழிபடி நடந்தால் மட்டும்தான், அதுவும் ஸ்ரீமத்து படி நடக்கணும். காலையில் எந்திரிச்சதுலேருந்து அப்பாவோட ஸ்ரீமத் என்னென்னவோ, அப்பா எந்த மாதிரி எண்ணங்களை உருவாக்க சொல்லியிருக்காரு, அப்பா எந்த மாதிரி மற்றவங்கள பார்க்க சொல்லியிருக்காரு, அப்பாவோட முரளியை வந்து நல்லா மரியாதை கொடுத்து அதுக்கு படிக்கிறது, அதை கேட்குறது, அதுக்கப்புறம் தாரணை பண்ணுறது, மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு வந்து வழியை காமிக்கிறது. ஏன்னா நம்மளோட நடத்தையை பார்த்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. அவங்களும் வந்து அந்த மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்போது அந்த நடத்தை இது எல்லாத்தையும் பண்ணால் மட்டும்தான் உண்மையாகவே பரந்தாமத்தோட நினைவே நமக்கு வரும். பரந்தாமத்தை சரியான முறையில் நினைவு பண்ண முடியும். அப்போட ஸ்ரீமத்து படி நடக்கலைன்னா அந்த நினைவு வந்து சரியாக வராது. அப்பாவை சரியாக நினைவு பண்ணவே முடியாது. இங்கே இருந்துக்கிட்டே நம்ம வந்து நினைவு பண்ண முடியலன்னா உண்மையாக எப்படி அப்பா வந்து கூட்டிகிட்டு போவார்? இங்கே இருந்து தான் நீங்கள் அமைதி ஆக முடியும். உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் அமைதி வேணும்னு கேட்குறாங்க. என்னென்னமோ மாநாடு நடத்துகிறாங்க. இந்த உலகமே பீஸ் ஆகணும், அமைதி ஆகணும், அதுக்கு வந்து நோபல் ப்ரைஸு அது இதுன்னு என்னென்னமோ கொடுக்குறாங்க நிறைய பேர், யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா. ஆனால் உண்மையாக வந்து நீங்கள் கேட்கணும் அவங்கக்கிட்ட, அமைதினா என்ன, எந்த மாதிரி அமைதி நீங்கள் சொல்கிறீங்க? அமைதியான ஒரு உலகம் இருந்ததா? அது எங்கே இருந்தது, எந்த டைமில் இருந்தது அப்படின்னு கேளுங்க. அப்போ வந்து தான் நீங்கள் வந்து சொல்ல முடியும், இந்த உலகம் வந்து அமைதியாக ஒரு டைமில் இருந்தது, அதற்கு பேர் தான் சத்யுகம், சொர்க்கம்னு சொல்லப்படுது. அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, நான் வந்ததே குழந்தைங்கள் உங்ககிட்ட வந்து இந்த சொர்க்கத்தை பரிசாக கொடுக்கறதுக்காக.
அப்போ நீங்கள் வந்து இப்போ எப்படி இருக்கணும்? எப்பயுமே குஷியாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். எப்பயுமே உங்களுக்கு வந்து சுகம் வந்து உங்களோட பிறப்புரிமை. நீங்கள் இப்போலேருந்தே சுகமாக இருக்கணும். இந்த சீச்சி இந்த மோசமான ஒரு உலகத்தை வந்து நினைக்கவே கூடாது. அப்போ தான் வந்து அந்த சுகமான உலகத்துக்கு போகவே முடியும் நீங்கள். அதாவது இங்கே இருந்துக்கிட்டே அந்த நினைவிலே இருக்கணும். வேறு ஏதாவது ஒரு நினைவுகள் வருது, இப்போது வேறு யாராவது நினைவுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் வந்து ஏதோ ஒரு கர்ம கணக்கு இருக்கும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து கிளியர் பண்ணணும். அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தேவையோ அது. அவங்களுக்கு ஒரு வேளை துக்கம் கொடுத்துருக்கலாம் நம்ம, இல்லை அவங்க நமக்கு துக்கம் கொடுத்துருப்பாங்க. அவங்கள மன்னிச்சிடணும், அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினச்சி அவங்களுக்கு அப்பாவோட சக்திகள் என்னவோ அதை வந்து கொடுக்கணும். வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதுன்னா அப்போ வந்து அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கும். அந்த விஷயம் வந்து அப்பாவோட சக்தி கொடுக்கணும் அந்த விஷயத்துக்கும். அப்போ கிளியர் ஆகும். அப்புறமேட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எல்லா இந்த மனித ஆத்மாக்கள், நம்மளோட உறவினர்கள், நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து அப்பாவோட சக்திகளை எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நினைவு பண்ணோன்னா அது கிளியராக நம்ம வந்து நினைவு பண்ண முடியும். கிளியராக நம்ம வந்து பரந்தாமத்துக்கு போக முடியும், பரந்தாமத்துலேயும் இருக்க முடியும் புத்தி மூலியமாக. அப்போது அப்பா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டே என் கூடவே வாழ முடியும். அதற்கு தானே பக்தியெல்லாம் பண்ணீங்க. பக்தியிலலாம் வந்து நிறைய சேவையெல்லாம் வந்து செஞ்சீங்க, நிறைய சேவை செஞ்சீங்க. அதுக்கான பலன் தான் இப்போது வந்து நான் உங்கள்கிட்ட கிடச்சிருக்கேன். உங்களுக்கு நான் வந்து இந்த ஞானத்தை சொல்கிறதே அதனால தான். அப்போ நீங்கள் இப்போயும் பண்ணணும்ல. இப்போயும் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து உதவி செய்யுங்க. இங்கே வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. இது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. இங்கே ராஜா ராணியும் ஆகலாம், பிரஜைகளும் ஆகலாம், தாசிகளும் ஆகலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற முயற்சியில் தான் இருக்குது. ஆனால் இந்த மாயா வந்து நினைவு பண்ணவே விடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து அப்பாவோட நினைவு தான். அந்த நினைவை தான் வந்து டெய்லியும் அப்பா வந்து நினைவு பண்ணுங்கன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஏன்னா அந்த விஷயம் பண்ணால் தான் எல்லாமே வந்து விகர்மங்கள் விநாசமாகும், எல்லாமே நம்மளுக்கு கிளியர் ஆகும். அப்போது வந்து மாயா வந்து அதில் அப்பாவோட நினைவில் இருக்கிறதுக்கு, அப்பாவோட ஞானத்தை சிந்தனை பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது விஷயங்களை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட கர்ம கணக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள் அந்த விஷயங்கள் இது எதுன்னு உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டி அப்பாவை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம வந்து ரொம்ப புத்திசாலியாக இருந்து அந்த மாயாவை ஜெயிச்சு, இல்லை நான் வந்து அப்பாவை மட்டும்தான் நினைவு பண்ணுவேன் அப்படின்னு முழு முயற்சி பண்ணணும். முடியலனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பண்ணதெல்லாம் வந்து அது ஒன்றுத்துக்கும் உபயோகம் ஆகாத ஒரு சில்லறத்தனமான ஒரு வியாபாரம் தான். ஆனால் இப்போ வந்து அப்பா வந்து கோடியாக அது ஹோல்சேல் வியாபாரம். அந்த வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்போ உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து தன்னோட குழந்தைக்கு வந்து சொத்து கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் வந்து இப்போ யாரும் கொடுக்கறதில்ல. ஏன்னா கொடுத்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, அவங்கள வந்து வேறு ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமமோ இல்லை வயதான முதியோர் இல்லமோ என்னமோ ஒன்று அதில் சேர்த்து விட்டுறாங்க. அப்புறம் எதுவுமே கண்டுக்க மாட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில குழந்தைங்கள் இருக்காங்க, அவங்க வந்து அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. 80 வயசு எவ்வளோ வயசானாலும் நல்லா பார்த்து அவங்களுக்கு வந்து என்ன பணிவிடை செய்ய முடியுமோ பண்ணி அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்போது வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போது அப்பா வந்து சிவபாபா நமக்கு அப்பாவாக வந்திருக்காரு அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து எதையும் எதிர்பார்க்கறது கிடையாது. நீங்கள் வந்து எனக்கு திருப்பியும் ஏதாவது செய்யுங்கன்னு அப்பா வந்து எதிர்பார்க்குறதே கிடையாது.
இப்போ அப்பா சொல்கிறது எல்லாமே வந்து நீங்கள் இப்போ அப்பாவுக்கு பலி ஆகுங்க. உங்களை முழுமையாக கொஞ்சோண்டு கூட விட்டு வைக்காமல் எல்லாத்தையும் முழுமையாக அப்பாக்கிட்ட அர்ப்பணமாகுங்க. அவ்வளோதான். உங்கள் மனசு மூலிமா, புத்தி மூலிமா, எல்லாத்தின் மூலிமா, உடல் எல்லாத்தையும் அப்பாவுக்கு அர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அப்புறம் என்ன நடக்கும்? 21 பிறவிக்கு அப்பா நான் வந்து உங்களுக்கு அர்ப்பணம் ஆவேன். பல பிறவிகளுக்கு இப்போது உள்ளவங்கெல்லாம் வந்து அர்ப்பணம் ஆவாங்களான்னு கேட்டால் ஆக மாட்டாங்க. ஆனால் 21 பிறவிக்கு நீங்கள் வந்து ரொம்ப சுகமாக, ரொம்ப குஷியாக வந்து அன்பாக, ஒரு மன நிம்மதியோடு வாழுவீங்க பல பிறவிகளுக்கு. அப்போது இப்போ நீங்கள் பலி ஆகிறதுனால எவ்வளோ லாபம் இருக்குது? இது எவ்வளோ பெரிய வியாபாரம்! அது இந்த டைம் வந்து கலியுக இறுதியில் வந்து எங்கே பார்த்தாலும் துக்கமாக இருக்குது. அப்போது இந்த டைமில் பலி ஆகிறது தானே நம்மளுக்கு சேஃப்டியே. அதனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போது இந்த டைமில் வந்து முழுமையாக பலி ஆகிடுங்க. இந்த பிரம்ம பாபா கூட வந்து ரொம்ப அனுபவசாலி. அவர் ஏழையாகவும் இருந்திருக்கார் சின்ன வயசில், பணக்காரனாகவும் அவரே தானே வந்து சம்பாரித்து வைர வியாபாரம் பண்ணி பெரிய கோடீஸ்வரனாகவும் ஆனார். அப்போது எல்லா விதத்துலேயும் அவருக்கு அனுபவம் இருக்குது. எல்லா உறவுகள் எல்லாத்துலேயும் அனுபவம் இருக்குது. அதனால தான் இறைவன் சிவனே வந்து அவரோட உடம்பை தேர்ந்தெடுத்து அவர் மூலிமா இந்த ஞானத்தை சொல்லிகிட்ருக்கேன். வேறு யாரோட உடம்பும் கிடையாது. அதாவது அடுத்த கல்பத்தில் வந்து வேறு ஏதாவது உடம்பா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இவர் தான் இந்த ட்ராமாவில் ஃபிக்ஸ்டுன்னா, இதே இங்கே என்ன நடக்குமோ அதே தான் அடுத்த கல்பத்துலேயும் நடக்கும். ஸோ எல்லா கல்பத்துலேயும் இவர் தான். அதை வந்து எல்லோரும் புரிஞ்சிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் வந்து புரிஞ்சிக்கிட்டவங்க தான் வந்து அப்பா மேலே அன்பு வந்து அதிகமாகும். ஏன்னா அப்பா வந்து சொல்கிறாங்க, குழந்தைங்களே நான் வந்து இந்த சுகம் துக்கத்துலலாம் நான் வர்றதே கிடையாது. எனக்கு சுகமும் கிடைக்காது, துக்கமும் கிடையாது. குழந்தைங்கள் உங்களுக்காக இது எல்லாத்தையும் நான் அனுபவிக்கிறதே கிடையாது. இங்கே உடம்புல வரேன், இந்த பிரம்மபாபா உடம்புல வந்தால் கூட உடம்புலேருந்து நான் விடுபட்டு தான் இருக்கேன். எல்லாத்தையும் பார்க்குறேன், ஆனால் சாட்சியாக இருந்து தான் பார்க்குறேன். எனக்கு வந்து எல்லாத்துலேருந்து நான் விடுபட்டு இருக்கேன். ஏன்னா நான் எந்த கர்மாவளியும் மாட்டக்கூடாது. வேறு யாருமே இந்த மாதிரி அவங்க யாருக்குமே வந்து இந்த மாதிரி மோட்சம் கிடையாது. அதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கணும். மோட்சம் வேணும் அப்படின்லாம் வந்து அது வந்து கிடைக்காது. ஏன்னா ட்ராமாவில் எல்லாமே ஃபிக்ஸ்ட் ஆகிடுச்சு. அப்போது அதேமாரி தான் அதுக்கு அடுத்த கல்பமும் நடக்கும். அதனால் அப்பா கிட்ட வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்து இதுதான். அதுக்கு வந்து முழுமையாக நீங்கள் சரண்டர், நீங்கள் வீட்டில் கூட இருக்கலாம், ஆனால் மனசால் புத்தியால் சரண்டர் ஆகணும். அப்புறம் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த பிறவிலேயே. என்ன அர்ப்பணம் ஆகுறதுன்னா, எந்த காரியம் பண்ணாலும் அப்பாவை கூப்பிட்டு பண்ணணும். அப்பா நீங்கள் வந்து இந்த காரியம் பண்ணுங்கள், நீங்கள் என் கூட இருங்க. அப்பா கூடவே இருக்கிறது தானே அர்ப்பணம். சாப்பிடும் போது அப்பா நீங்களும் வாங்க, உங்களுக்கு நான் ஊட்டி விட்றேன், அப்பாவும் எனக்கு ஊட்டி விட்றாரு. இந்த மாதிரி சாப்பிடும் போதும் அவர் நினைவிலேயே வந்து சாப்பிட்றது. இந்த மாதிரி பண்ணும்போது சத்தியுகத்தில் மிகப்பெரிய ஒரு மகாராஜாவாக வர முடியும். இல்லை இதுக்கெல்லாம் நேரமே இல்லை, இதெல்லாம் பண்ணவே முடியாது அப்படின்னா வேலைக்காரங்களாகவும் வரலாம். வேலைக்காரங்க வந்து அவங்க ராஜா ராணிகள் என்ன சாப்பிட்டாங்களோ அதோட கொஞ்சம் இருக்கும். 36 வகையில் வந்து எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்ற மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிறது வந்து அந்த தாசிகள் அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா வந்து வரதானம் என்ன கொடுக்குறாங்கன்னா, குழந்தைங்களே உங்களோட உண்மையான சொத்து என்ன தெரியுமா? இந்த டைமில் வந்து எல்லோரும் என்னென்னமோ சொத்து வந்து சேர்க்குறாங்க. ஆனால் குழந்தைங்கள் உங்களுக்கு என்ன சொத்துன்னா, திருப்தி மற்றும் மகிழ்ச்சியோட
அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு இருக்குது. அப்பா சொல்கிறாங்க, இந்த டைமில் வந்து எல்லாம் சொத்துன்னு என்னென்னமோ சேர்க்குறாங்க. உலகத்தில் வந்து இந்த சொத்து அது எல்லாம் அது அவங்கள பார்த்துக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து எல்லா விதமான சொத்து இருந்தாலும் திருப்தி இருக்கான்னா அது இல்லவே கிடையாது. மகிழ்ச்சி சதா இருக்கான்னா அதுவும் இல்லை. அப்போது அப்பா சொல்கிறாங்க, குழந்தைங்களே, நீங்கள் மட்டும்தான் இந்த பிராமண வாழ்க்கையில் உண்மையாகவே திருப்தியாக இருக்கீங்க. அப்பாவோட பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துங்க. பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி திருப்தியாக இருங்க. அதுதான் உங்களோட திருப்தி தான் உங்களுக்கு சொத்தே. எல்லாம் இருந்தும் திருப்தி இல்லை. அப்போ என்ன இருக்குதோ இல்லையோ, அப்பா வந்து இந்த பொக்கிஷங்கள் கொடுத்துருக்காரு, விதவிதமான பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்களை பயன்படுத்தி நீங்கள் வந்து சதா திருப்தியாக இருங்க. அதுதான் சொத்து. இந்த சொத்து வந்து வேறு உலகத்தில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் கிடைக்கல. அதனால் உங்களோட அத்தாரிட்டி, உங்களோட உரிமையே என்னென்னா மகிழ்ச்சி, ஆனந்தமாக இருக்கிறது. அதுவும் உங்களோட சொத்து. அதையும் நீங்கள் வந்து யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாம அந்த சொத்தை வந்து நீங்கள் தான் வந்து வச்சுக்கணும். ஸ்லோகனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா இந்த கடைசி நேரத்தை பற்றி யோசிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் என்ன நடக்கும், கடைசியில் உலகம் அழியும்னு சொல்கிறாங்க அப்பா. அப்புறம் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், அந்த மாதிரிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு கடைசியில் நம்மளோட நிலை எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இருப்போம், அந்த ஸ்டேஜை பற்றி இப்போவே யோசிங்க. நான் வந்து எல்லாருக்கும் ஒரு காட்சி காமிக்கக்கூடிய ஒரு தேவியாக இருப்பேன், தேவனாக இருப்பேன். எல்லாருக்கும் ஜீவன் முக்திக்கு வழி காட்டுற ஒரு ஆத்மாவாக, மகான் ஆத்மாவாக இருப்பேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜை பற்றி நினைங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு வந்து இவ்வளோ உயர்ந்த சொத்தை வந்து எங்களுக்கு கொடுத்து முழு உலகத்துக்கும் அதிபதியாக ஆக்கிட்டீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.